ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசை மாவு இல்லை அப்படின்னா இதை நீங்கள் செஞ்சிடலாம். ஒரே ஒரு கப்பு அவல் இருந்தால் போதும். வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் சிகப்பரிசி அவல் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கழுவிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்க போகிறோம். அவல் நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு சோளக்கரத்தை வந்து நான் எடுத்துகிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நான் குறைன்னு அரைச்சி எடுக்க போகிறேன். இந்த அவலோட இந்த கான் வந்து சேர்த்து செய்யும்போது அடை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடை சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஆனால் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இன்னொரு பாத்திரத்தில் அரைச்சி வச்ச சோளக்கருது, அவல் ஊற வச்ச அவல், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, பச்சை மிளகா நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை 2 இலை, தேவையான அளவு உப்பு. அவல் வந்து நல்லா ஊறி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா ஊறி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்சம் ஊறாமல் இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. நல்லா ஊறினதை நல்லா கையால் நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா மசிச்சு விட்டுட்டு கட்லெட் மாதிரி நல்லா வந்து தட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம தட்டி எடுத்துட்டோம். இப்போ வந்து தோசை தவால எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஒன்றுனா போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இது டிஃபனுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து சைடிஷ் வந்து தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். ஒரு அடை சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அந்த நம்ம வந்து சோளக்கருதெல்லாம் சேர்த்துருக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.